கருகு விடாமல் வறுத்து போடாமல் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த வானலில் கடுகு வெந்தயம் நல்லா பொரியட்டும். வெந்தயம் நல்லா பொரிஞ்சிடும் தான் வெங்காயம் சேர்க்கணும். இல்லைன்னா குழம்பு கசக்கும். வெந்தயம் எந்த குழம்பு சேர்க்கணும் நல்லா பொரிஞ்சிடணும். சுண்டது குழம்புக்கு என்னென்ன வேணும் பார்க்கலாம். சின்ன வெங்காயம் 200 கிராம், தக்காளி 150, முருங்கைக்காய் 2 முருங்கைக்காய், 60 பல் பூண்டு. இது வடைப்பூடு கிடையாது, நாட்டுப்பூடு தான். 60 பல் பூண்டு. சுண்டத்தில் ஏற்கனவே வந்து காட்டினேன். ஒரு பவுல் நிறைய எடுத்துருந்தேன். சின்ன வெங்காயம், வெங்காயம் சேர்த்தோடனே உப்பு சேர்த்துக்கலாம். சுண்டகத்தில் உப்பு இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதை கணக்கு பண்ணி தான் போடணும். சில சுண்டகத்தில் உப்பு அதிகமாக போட்டிருப்பாங்க. இது நான் வாங்கினதில் வந்து உப்பு கிடையாது. சின்னங்க லைட்டாக வதங்கணும்னா தக்காளி சேர்த்துடலாம். பூடு, வத்த குழம்புனா பூடு கண்டிப்பாக சேர்க்கணும். எங்கள் அம்மா செய்கிற மாதிரி செஞ்சுருக்கேன். எங்கள் அம்மா இப்படி தான் செய்வாங்க. முருங்கைக்காய் எங்கள் அம்மா மெயினாக போடுவாங்க. ஏன்னா முருங்கை நாங்கள் எடுத்து சாப்பிடுவோம். இந்த குழம்பு கொஞ்சம் கஷ்டப்பா இருந்தாலும் முருங்கைக்காய் டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். எங்கள் அம்மா செய்கிற மாதிரி தான் அப்படியே செஞ்சு காட்ட போகிறேன் இன்றைக்கி. எங்கள் அம்மா 2 மெத்தடை செய்வாங்க. அது முழுசாகவும் போடுவாங்க, நுணுக்கியும் போடுவாங்க. இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் நான் செய்கிறது வந்து முழுசாக தான் போட போகிறேன். அப்புறம் எங்கள் அம்மா வந்து சுண்டைக்காயிலையும் சுண்டைக்காய் குழம்பு வைப்பாங்க. அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கட்டும். பூண்டும் சின்னங்க நல்லா வதங்கணும். புளி இந்தளவுக்கு ஊற வச்சுக்கலாம். குழம்பு மிளகாய் பொடி இதில் ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காரம் வந்து நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கணும். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு அளவுக்கு பிடிக்கும். அதனால் அந்த அளவுக்கு சேர்த்தா போதும். குழம்பு மிளகாய் பொடி வந்து நான் வீட்டிலே அரைச்சது தான். அளவு வந்து 600 மிளகாத்தல், 150 ஜீரகம், 150 மிளகு, 50 விரல் மஞ்சள், 50 சோம்பு. இந்த அளவுப்படி அரைச்சது தான். இந்த குழம்பு தான் பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம தேவை தகுந்த யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். காரம் மட்டும் அவருக்கு தேவை தகுந்த பண்ணி போட்டுக்கலாம். நான் அந்த குழம்புக்கு வந்து தேங்காய் வந்து சேர்க்க போகிறது கிடையாது. இந்த குழம்பு 2 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் கூட வைக்க தேவையில்லை. அந்த அளவுக்கு நம்ம எண்ணெயிலே வதக்கிறதுனால டேஸ்ட் நல்லாயிருக்கும். சுண்டை வத்த குழம்பு. இப்போ தக்காளி சேர்த்துடலாம்.